வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பின்னலாடை உற்பத்திக்கு பெயர் போன திருப்பூர் மாவட்டம் இன்று தெருநாய்கள் தொல்லை நிறைந்த மாநகரமாக மாறியிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் நாய்க்கடி தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதற்கு அரசு மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெறுவோர்களின் புள்ளி விவரங்களே சாட்சியாக உள்ளன. திருப்பூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தெருநாய்கள் கூட்டாக சேர்ந்து சாலைகளில் சுற்றித் திரிவதை சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. சாலையில் நடந்து செல்பவர்களையும் வாகன ஓட்டிகளையும் தெருநாய்கள் கூட்டம் துரத்தி அச்சுறுத்துகிறது. அஞ்சி ஓடுபவர்களை தெருநாய்கள் கடித்து விடுகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 7638 பேர் நாய்க்கடி பாதிப்பிற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 373 பேர் குழந்தைகள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தெருநாய்கள் கடிக்கு மனிதர்கள் பாதிப்படைவது ஒருபுறம் என்றால், ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளை கடித்து குதறும் தெருநாய்களின் அட்டகாசம் மறுபுறம் என்கின்றனர் விவசாயிகள். விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் வளர்ப்போரின் பட்டியல் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஆடுகள் மற்றும் கோழிகளை தெருநாய்கள் கூட்டாக சேர்ந்து கடித்து குதறும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. திருப்பூர், காங்கேயம், வெள்ளக்கோவில், ஊத்துக்குடி, மூலனூர், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் மேய்ச்சலுக்காக செல்லும் கால்நடைகளை இந்த தெருநாய்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்து கடித்து குதறுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தெருநாய்கள் கடிக்கு உள்ளாகும் கால்நடைகள் இறந்து விடுவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். ஆடு மாட்டுக்கு இந்த ஒரு 6 மாத காலமாக பெரும் பிரச்சனை, பெரும் எதிரியா நினைக்கிறது தெருநாய்கள் தெருநாய்கள் அடிக்கடி கடிச்சு கொன்றதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. கால்நடைகள் இறப்பிற்கு இழப்பீடு வழங்க கேட்டும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கும் விவசாயிகள், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கும் அரசு விவசாயிகளின் அவல நிலையை கண்டுகொள்வதில்லை என மனம் குமுறுகின்றனர். இந்த கடந்த 1 மாத காலமா 10 இன்சிடென்ட், ஒவ்வொரு தடவையும் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டை இழக்கிறோம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ஆடுகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சா தான் நாங்க இங்கிருந்து கிளம்புவோம். திருப்பூர் மாவட்டத்தில் பெருகி வரும் தெருநாய்களின் தொல்லைக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.